வீரம்மாள் தானே உங்கள் பெயர்? கல்யாணி, என்ன அவளை பெயர் சொல்லி அழைக்கிறாய்? சரி, வீரம்மாள் அக்கா தானே உங்கள் பெயர்? ஆமாம். வீட்டில் எல்லோரும் சௌக்கியமாக இருக்கிறார்களா? உங்களுக்கு 2 தம்பிகள் இல்லையா? ஆமாம். ஒருவரை பற்றி எனக்கு நன்றாக தெரியும், கேள்வியும் பட்டிருக்கிறேன். அவர் பெயர் வல்லத்தரையர் தானே? இன்னொருவர் உங்கள் இளைய தம்பி. அவர் சற்று பாவம் போல் தெரிகிறதே. யார்? வைரமுத்தனா? ஓ, அவர் பெயர் வைரமுத்தனா? உனக்கு தெரியாதா? எனக்கு எப்படி தெரியும்? நீதானே கல்யாணி விருந்து மண்டபத்தில் அவர்களுக்கு விருந்து பரிமாறினாய்? ஆமாம், ஏதோ அண்ணன் சொன்னாரே என்று பரிமாறினேன். அவர் யார், அவர் பெயர் என்ன, அவர் ஊர் என்ன, இதெல்லாம் தெரிந்து கொண்டா பரிமாற முடியும்? ஆமாம், அந்த வைரமுத்து எப்படி இருக்கிறது? என்ன நீ பெயரை சொல்லி அழைக்கிறாய்? அவன் உன்னை விட பெரியவன். வேறு எப்படி சொல்வது? வைரமுத்து அண்ணா என்று சொல். அண்ணா என்றெல்லாம் சொல்ல மாட்டேன். உங்கள் இளைய தம்பி எப்படி இருக்கிறார்? நன்றாக இருக்கிறான். அவரை நான் மிகவும் விசாரித்ததாக சொல்லுங்கள். சொல்கிறேன். அம்மா சாதாரண பெண் அல்ல, மிகவும் சுட்டியாக இருக்கிறாள். இவளை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. கல்யாணியை எங்கள் வீட்டிற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறது. அழைத்து செல்லுங்கள். வருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். கல்யாணி, இப்போதுதான் இவ்வளவு பிரச்சனைகளை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். அனைத்தையும் கேட்டுவிட்டு அவர்கள் வீட்டிற்கு போவதற்கு தயாராக இருக்கிறேன் என்கிறாயே. அம்மா, பிரச்சனைகள் அனைத்தும் மொத்தமாக தீர வேண்டும் என்றால் நான் அவர்கள் வீட்டிற்கு செல்ல வேண்டும். கல்யாணி, நீ என்ன சொல்கிறாய்? ஆமம்மா, நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் இப்போதுதான் நேருக்கு நேராக பார்த்தோம். ஆனால் அதற்குள் இப்படிப்பட்ட ஒரு அன்பு எங்களுக்குள் ஏற்பட்டு விட்டதல்லவா? அதேபோல் நான் அந்த வீட்டிற்குள் சென்றேன் என்றால் இப்போது இவர்கள் சொன்னார்களே, எப்போதும் அந்த வீட்டிற்குள் பகை பகை என்ற சத்தம்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறது என்று அதையெல்லாம் சரி செய்து விடுவேன் அம்மா. அவர்களின் கோபத்தை அப்படியே தணித்து விடுவேன். அப்படி சொல் கல்யாணி. நீ ஒருத்தியாவது என் அம்மாவின் கோபத்தை தணிப்பேன் என்று நம்பிக்கையோடு சொல்கிறாய் பார். இது ஒன்றே எனக்கு போதும். வெகு விரைவில் எங்கள் வீட்டிற்கு உன்னை அழைத்து செல்கிறேன், போதுமா? அது போதும் எனக்கு. அம்மா, வண்டி தயாரா இருக்கு. சரி, இப்பொழுது புறப்பட்டால்தான் நான் நேரத்திற்கு ஊர் போய் சேர முடியும். நான் புறப்படுகிறேன். சற்று பொறு வீரம்மா. பூஜைக்காக நானே செய்து கொண்டு வந்த பிரசாதம் இது, சாப்பிடு. ஆஹா, என்ன சுவை! அம்மா, பிரசாதம் மிகவும் சுவையாக இருக்கிறதம்மா. உங்கள் கைவண்ணத்தை பற்றி சொல்ல வேண்டுமா என்ன? நான் சிறு வயதில் எத்தனை முறை உங்கள் வீட்டில் சாப்பிட்டு இருக்கிறேன். 20 வருடங்களுக்கு பிறகும் உங்கள் கைப்பக்குவம் அப்படியே இருக்கிறது. இந்தா, எடுத்து செல். என்ன அப்படியே கொடுக்கிறீர்கள்? நீதானே இப்போது சொன்னாய், இவ்வளவு சுவையான பிரசாதத்தை சாப்பிட்டு 20 வருடங்களாகிறது என்று. வெகு விரைவில் நீ என் வீட்டிற்கு வர வேண்டும். தலைவாழை இலை போட்டு நான் உனக்கு விருந்து வைக்க வேண்டும் என்று இங்கு எழுந்தருளி இருக்கும் அம்மனை வேண்டிக்கொள். இந்தா, பெற்றுக்கொள். சரி அம்மா, நான் வருகிறேன். கல்யாணி, வரட்டுமா? பார்த்தீர்களா, இன்றுதான் இந்த கோயிலுக்கு என்னை அழைத்து வந்தீர்கள். அதற்கே பட்டமங்கலத்திலிருந்து ஒரு உறவு நம்மிடம் வந்து சேர்ந்து விட்டது. வெகு விரைவில் பட்டமங்கலத்தை பாகநேரியுடன் உறவு கொள்ளும்படி வரவழைக்கிறேன் அம்மா. கல்யாணி, நீ மட்டும் அப்படி செய்துவிட்டால் அம்மனுக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டேனோ அதையெல்லாம் உனக்கு செய்து விடுகிறேன், போதுமா? அப்படியானால் அதையெல்லாம் இப்போதே எடுத்து வைக்க தயாராகி விடுங்கள் அம்மா. வாடி வாயாடி பெண்ணே.
எப்படி இருக்கிறது? மிகவும் நன்றாக இருக்கிறது அத்தை. உனக்குத்தான். அத்தை, இது உங்கள் நகை. இனிமேல் இந்த நகை உனக்குத்தான். ஏண்டி பஞ்சவர்ணம், உன்னை எங்கெல்லாம் தேடுவது? எப்போது பார்த்தாலும் அத்தை அத்தை என்று இங்கே வந்து புகுந்து கொள்கிறாயே. வள்ளியம்மை செய்ய வேண்டிய வேலை எவ்வளவு இருக்கிறது, அதை செய்ய விடாமல் தொல்லை கொடுத்து கொண்டிருக்கிறாயே. பாருங்கள் அத்தை, அம்மா இப்படித்தான் எப்போதும் என்னை ஏதாவது சொல்லிக் கொண்டே இருக்கிறார். இது என்ன, வள்ளியம்மையின் நகையை வாங்கி போட்டுக் கொண்டாயா? கழற்றாதே. அண்ணி, இருக்கட்டும். நான் தான் அதை பஞ்சவர்ணத்திற்கு போட்டுவிட்டேன். வள்ளியம்மை, இது அம்பலக்காரர் குடும்பத்திற்கே உரிய பாரம்பரிய நகை அல்லவா? வழி வழியாக அடுத்து வரும் அம்பலக்காரரின் மனைவிக்கு பட்டத்தை சூட்டும் வகையில் கொடுக்கும் ஆபரணம் அல்லவா? இதை போய் இவள் கழுத்தில் அணிவித்திருக்கிறாயே. ஹே பஞ்சவர்ணம், வள்ளியம்மை கொடுத்தால் அதை வாங்கி நீ அணிந்து கொள்வாயா? அண்ணி, இப்பொழுது என்ன நடந்துவிட்டது? அவள் சிறு பெண், அணிந்து கொள்ளட்டுமே. இதையெல்லாம் அணிந்து கொள்ள ஒரு தகுதி வேண்டாமா? இவளது நிலைக்கு இதற்கெல்லாம் ஆசைப்படலாமா? என்ன அண்ணி, தகுதி நிலை என்று பெரிய பெரிய வார்த்தைகளை பேசுகிறீர்கள்? காசு பணத்தை எல்லாம் நான் பெரிதாக நினைக்கவில்லை. சொந்த பந்தங்கள் தான் வேண்டும் என்று நினைக்கிறேன். உறவுகள் விட்டு போக கூடாது என்று ஆசைப்படுகிறேன். அதனால்தான் என் உடன் பிறந்த அண்ணனுக்கு பிரச்சனை என்றதும் என்னுடனே அழைத்து வந்து விட்டேன். அதை செய்த எனக்கு பஞ்சவர்ணத்தை இந்த வீட்டு மருமகளாக்கிக் கொள்ள தெரியாதா? இவள் எனக்கு மருமகளாகிவிட்டால் இந்த நகையை யார் போட்டுக் கொள்வார்கள்? இவள் தானே போட்டுக்கொள்ள வேண்டும். அதை இன்றே போட்டுக் கொள்ளட்டுமே. அப்படி சொல்லுங்கள் அத்தை. அம்மா, இப்போது தெரிகிறதா? அத்தானோடு பேசாதே, அத்தையின் அறைக்கு போகாதே என்றெல்லாம் என்னை தடுத்தீர்கள் அல்லவா? இப்போது என்னவாயிற்று? அத்தையே சொல்லிவிட்டார், நான் தான் அவர்களுக்கு மருமகள் என்று. பிறகென்ன? நான் எப்போது வேண்டுமானாலும் என் அத்தையின் வீட்டிற்கு வருவேன், எந்த நகையை வேண்டுமானாலும் போட்டுக்கொள்வேன். அப்படி சொல்லடி என் தங்கம். அடியே பஞ்சவர்ணம், வயது பெண், சற்று பொறுமையாக பேசு. உன் குரல் வீதி வரை கேட்கிறது. அவள் குரலே அப்படிதான். சந்தோஷம் வந்துவிட்டால் இப்படிதான் கத்துவாள். சரி, அதற்கட்டும். நீங்கள் என்ன இன்றைக்கு புதிதாக கோவிலுக்கு போய்விட்டு வந்துள்ளீர்கள்? இது ஒன்றும் புதிய கோவில் இல்லையடி. என் அம்மாவும் அவருக்கு அம்மாவும் கூட வழி வழியாக போய் வரும் கோயில்தான். மாரிமுத்து, எல்லோருக்கும் பிரசாதத்தை கொடு. முக்கியமாக அம்மாவிற்கு கொடு. ஆகட்டும்மா. ஆஹா, தேவாமிர்தமாக இருக்கிறது. மிகவும் சுவையாக இருக்கிறது. இது யார் செய்தது வள்ளியம்மை? நீயா இல்லை வீரம்மாளா? ரெண்டு பேருமே இல்லைங்கம்மா. பாதநேரி அம்பலக்காரரு பாலுக்கு வேலியோட அம்மா இருக்காங்கல்ல, பெரிய நாயகி அம்மா, அவங்க செஞ்சது. என்னம்மா ஆயிற்று? ஏரடி, உனக்கு எவ்வளவு துடிச்சல் இருந்தால் அந்த பிரசாதத்தை நம் வீட்டிற்கு எடுத்து வருவாய். அவர்கள்தான் கொடுத்தார்கள் அம்மா. அவள் கொடுத்தால் நீ எப்படி அதை வாங்கலாம்? பிரசாதம் என்று சொல்லி விஷத்தை கொண்டு வந்து கொடுப்பாளடி அவள். போதும் அம்மா. எப்பொழுது பார்த்தாலும் அவர்களை பற்றி தவறாக பேசுவதே உங்களுக்கு பழக்கமாகிவிட்டது. பெரிய நாயகி அம்மா என்னை பார்த்ததும் எவ்வளவு பாசமாக பேசினார்கள் தெரியுமா? ஓ, உன்னிடம் பாசத்தை பொழிந்தாளா? அதில் உன் மனம் உருகிவிட்டதா? அதனால்தான் அவள் கொடுத்ததை அப்படியே வாங்கி வந்து விட்டாயா? அதில் என்னம்மா தவறு? அவர்கள் உங்கள் மீது கூட எவ்வளவு மரியாதை வைத்திருக்கிறார்கள் தெரியுமா? எப்படியாவது உங்களை கண்டு பேச துடிக்கிறார்கள். இப்பொழுதும் அவர் பழைய பெரிய நாயகியாகத்தான் இருக்கிறார். அவள் இருப்பாளடி, இருப்பாள். ஏன் இருக்க மாட்டாள்? அவள் கணவன் எங்கோ எப்படியோ மறைந்து வாழ்ந்தாலும் அவர் இன்னும் உயிரோடுதான் இருக்கிறார் என்பது அவளுக்கு தெரிந்திருக்கும் அல்லவா? அதனால்தான் அவள் பழைய தெம்போடு அப்படியே இருக்கிறாள். ஆனால் நான்
என் கணவர் இல்லை என்று தெரிந்தும் இந்த கோலத்தில் இருக்கிறேனே, எனக்கு தாரடி அந்த வலி தெரியும். அம்மா, நீங்கள் சொல்வது போல் அப்பாவை வாளுக்கு வேலியின் தந்தை கொன்றது உண்மையாக இருந்தாலும் அதற்கு பெரிய நாயகி அம்மா என்ன செய்வார்? இதில் அவருக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது? பாவம் அம்மா அவர். நான் அமங்கலி கோலம் கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டு விட்டதே, அதற்கு நான் மட்டும் என்னடி பாவம் செய்தேன்? எனக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்கும் போது அவள் மட்டும் எப்படி நிம்மதியாக இருக்கலாம்? அம்மா, வீரம்மா, மீண்டும் மீண்டும் அவளை பற்றி பேசி என் கோபத்தை கிளறாதே. பெரிய நாயகி காட்டிய பாசத்தில் நீ உருகி போய்விட்டாய். அங்கேயே சென்று அவளுக்கு சேவை செய்து கொள். இந்த அம்மாவை மறந்துவிடு. அக்கா, நீங்கள் செய்வது நன்றாக இல்லை. என்ன நன்றாக இல்லை? அத்தையிடம் ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள்? அவர் மனம் வருந்தும்படி ஏன் செய்கிறீர்கள்? பஞ்சவர்ணம், என்ன இது? இது பெரியவர்கள் விவகாரம். நீ பேசாமல் இரம்மா. அத்தை மாமாவின் மேல் உயிராக இருந்திருக்கிறார். அதனால்தான் அவர் உயிரை பறித்தவர்கள் மீது இந்த அளவிற்கு வஞ்சம் வைத்திருக்கிறார். அவர் மனம் சங்கடப்படும்படி நாம் எதுவும் பேசக்கூடாதல்லவா? ஏனடி, வல்லத்தரையன் ஒருவன் போதாதென்று நீ வேறு அம்மாவிற்கு துணையாக இருந்து தூண்டிவிட பார்க்கிறாயா? தவறாக நினைத்துக் கொள்ளாதே வீரம்மா. அதெல்லாம் நடக்கும்போது இவள் பிறக்க கூட இல்லை. இவளால் எப்படி அதனை புரிந்து கொள்ள முடியும்? ஏதோ அத்தையிடம் உள்ள பிரியத்தால் வயதிற்கு மீறி இப்படியெல்லாம் பேசிவிட்டாள். நான் அவளை கண்டிக்கிறேன். வா போகலாம். போ. நாட்டியத்தின் மூலாதாரமே சலங்கைதான் வடிவு. அந்த சலங்கை ஏற்படுத்தும் ஓசைதான் ஒவ்வொரு நாட்டியக்காரிக்கும் உயிர் மூச்சாக இருக்கிறது. அந்த வகையில் சலங்கை எனக்கு ஒரு வரப்பிரசாதம் போன்றது. சுந்தரி, வா, வந்து சாப்பிடு. வேண்டாம் அத்தை. என்ன சுந்தரி சொல்கிறாய்? எதன் மீதோ இருக்கும் கோபத்தை சாப்பாட்டின் மீது ஏன் காட்ட வேண்டும்? நீ சாப்பிடாமல் இருந்தால் மட்டும் எல்லாம் சரியாகிவிடும் என்று நினைக்கிறாயா? அத்தை, சாப்பிடுவதற்கென்று ஒரு மனநிலை வேண்டும். தினந்தோறும் காலையில் எழுந்து நடராஜ பெருமானான அந்த இறைவனை வணங்கிய பின் நடன பயிற்சியை முடித்துவிட்டுத்தான் பச்சை தண்ணீர் ஆனாலும் பருகுவேன். ஏன் தெரியுமா? அப்போதுதான் என் மனது நிறைவாக இருக்கும். சுந்தரியின் கால்களில் சலங்கை இல்லாமல் இருப்பதும் இந்த உடலில் உயிர் இல்லாமல் இருப்பதும் ஒன்றுதான் அத்தை. இது எனக்கு நானே கொடுத்துக் கொள்ளும் தண்டனை. நான் ஏதோ தவறு செய்திருக்கிறேன் அத்தை. என்னுடைய நடன கலையை எனது உயிரினும் மேலாக நான் நேசிக்கவில்லை. இறைவனுக்கு செய்யும் சேவையாக நான் பாவிக்கவில்லை என்றுதான் நினைக்கிறேன். எனது நாட்டியத்தை காணும் அனைவரும் இவள் நாட்டிய கலைக்கு கிடைத்த பொக்கிஷம் என்றும் ஆடலரசி என்றும் புகழ்ந்ததை கேட்டு நான் தலைகணம் கொண்டு விட்டேன். அதனால்தான் அந்த கலைக்கே நாதராகிய அந்த நடராஜ பெருமானுக்கு என் மீது வெறுப்பு ஏற்பட்டு விட்டது. அவர் முன்னிலையில் ஆடும் வாய்ப்பை என்னிடமிருந்து பறித்து விட்டார். எனக்கு நானே இப்படி தண்டனை கொடுத்துக் கொள்வதன் மூலம் நான் படும் வேதனையை பார்த்தாவது அந்த பரமனுக்கு என் மீது கருணை பிறக்காதா? கருணை பிறந்து விட்டது சுந்தரி.
மாமா என்ன சொல்கிறீர்கள்? எந்த காலத்திலும் சுந்தரிக்கு தலைகணமும் ஏற்படாது, இந்த நடராஜ பெருமானுக்கு உன் மீது வெறுப்பும் ஏற்படாது. ஆடற்கலையின் அரசனான அந்த தில்லை அம்பலத்து நடராஜனின் ஆசியும் அனுக்கிரகமும் உனக்கு எப்போதும் உண்டு. கருணை கடலான அந்த எம்பெருமான் தன் பக்தர்களை சோதித்தாலும் ஒருபோதும் கைவிட மாட்டார் என்பதற்கு உனக்கு ஏற்பட்ட சோதனையே உதாரணமாகிவிட்டது. என்ன சொல்கிறீர்கள்? உண்மையை சொல்கிறேன். சுந்தரிடமிருந்து கை நழுவி போன வெள்ளூர் நாட்டிய நிகழ்ச்சி மீண்டும் சுந்தரிக்கே கிடைத்து விட்டது.